செய்தி. ஒரு மிஷின் உங்க லைஃபையே மாத்திடும். இங்க ஒருத்தர் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரையை கடந்த ஃபெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் வழியாக மேற்கு நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்கிட கேட்கலாம். லோகநாதன் வணக்கம். தற்போது ஃபெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்கள் என்னென்ன? இந்த ஃபெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. இருந்தும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் தும்சம் செஞ்சதாக பார்த்தோம். குறிப்பாக பாண்டிச்சேரியில 47 சென்டிமீட்டர் மழையும், திண்டிவனம் பகுதி மயிலம் பகுதியில 50 சென்டிமீட்டர் மழையும் பெய்து பெரிய ஒரு மழை பொழிவை கொடுத்தது. பெரிய பாதிப்பும் ஏற்பட்டது. தற்பொழுது இந்த ஃபெஞ்சல் புயலானது வட கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. புதுச்சேரியில் அருகே சுமார் கடலூருக்கும் வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையின் தென்மேற்கு 120 கிலோமீட்டரிலும் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. இது மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 3 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டும் விடப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் 20 ஆண்டு கால அளவிற்கான மழையை நேற்று அதிக அளவுல கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது புதுச்சேரியிலிருந்து முன்பு 2004 இது போன்ற ஒரு மழை 21 சென்டிமீட்டர் அளவுல அதிக கனமழையாக கொட்டி தீர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லோகநாதன்.